அத்தியாயம் 38 உயர்ந்த இலக்குகளை அமைத்தல். நிலவன் மீண்டும் புரூம்நிர் நிலவரையின் முன் நின்றார். அதே நிலவரையில்தான் அவன் தனது ஒப்பந்தத்தில் இருந்து முதல் தொகுதி மக்களைக் கொன்றான், கோபோல்ட்களை வேட்டையாடினார், புதிய துணை அதிகாரிகளை உருவாக்கினார் மற்றும் ஒமேகாவை ஒரு லைகானாக மாற்றினார். நேற்று போலல்லாமல் இந்த முறை நிலவன் தனது ஆராய்ச்சியை சரியாகச் செய்தான். ஃபிளாவோட் நகரத்தின் கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அனைத்து நிலவரைகள் பற்றிய தகவல்களை ஹண்டர் சங்கத்தில் சேகரித்தார், அதாவது மொத்த தரை மட்டங்கள், நிலவரை முதலாளிகள் மற்றும் அந்த நிலவரைகளில் என்ன வகையான அரக்கர்கள் வைக்கப்பட்டனர் என்பது போன்ற தகவல்களை அவன் சேகரித்தான். காப்பகங்களில் அவன் கண்டறிந்த பதிவுகளின்படி புரூம்நிர் நிலவரையில் மொத்தம் 15 தளங்கள் இருந்தன. நிலவரை முதலாளியை பற்றிய பதிவுகள் இனி கிடைக்கவில்லை, ஏனெனில் இறுதி தளத்திற்கு வந்த கடைசி அணி கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளுக்கு முன்பு வேறு எந்த அணியும் தங்கள் அணிகளில் நூற்றுக்கணக்கானவர்களைக் கொண்டிருந்த போதிலும் 14வது மாடியை கடந்து செல்ல முடியவில்லை. வேறு யாராக இருந்தாலும் அதை சாதிப்பது முடியாத காரியமாக அவர்கள் கருதுவார்கள், ஏனென்றால் யாரும் அவ்வளவு நேரம் போராட முடியாது, இறுதியில் சோர்வடைவார்கள். மேலும் ஒவ்வொரு தளமும் அதிகரிக்கும்போது அரக்கர்கள் மிகவும் ஆபத்தானவர்களாக இருந்தனர். ஆனால் நிலவனுக்கு முன்பு வந்த எவரையும் போலல்லாமல் வேறு எந்த திறன்களையும் ஒன்றிணைக்க உதவுவது மட்டுமல்லாமல் புதிய துணை அதிகாரிகளை உருவாக்கி காலப்போக்கில் அவர்களை மேலும் பரிணமிக்கச் செய்யும் தொகுப்பு, சிந்தேசிஸ் என்ற தெய்வீகத் திறன் யாருக்கும் இல்லை. நேத்திரன் அல்லது காமராஜ் அளவுக்கு வலிமையானவராக இருந்தாலும் தன்னால் அதை தனியாகச் செய்ய முடியாது என்பதை நிலவன் அறிந்திருந்தான். எனவே அவன் தனது தெய்வீகத் திறன்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்தப் போகிறார். நிலவன் மீண்டும் ஒரு கொலையாளியின் மாறுவேடத்தில் நிலவரைக்குள் நுழைந்ததும் நேராக 10வது மாடிக்குச் சென்றான். 9வது மாடியின் முதலாளியான வெள்ளி கோபோல்டைக் கொன்ற பிறகு அது மீண்டும் உருவாக 15 நாட்கள் ஆகும். எனவே இந்த மாடியில் வேட்டையாடுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. மேலும் நிலவனின் பலம் நேற்று இங்கு வந்ததை விட ஏற்கனவே அதிகமாக இருந்தது. நிலவன் 10வது மாடியை அடைந்தவுடன் மறைத்து வைத்துக்கொண்டு ஒரு நல்ல மறைவிடத்தை தேடத் தொடங்கினான். மற்ற தளங்களுடன் ஒப்பிடும்போது இங்கு மக்கள் தொகை மிகவும் குறைவாக இருந்தாலும் வருத்தப்படுவதை விட எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. 10வது மாடி முந்தைய தளத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது. இந்த இடத்திற்கான முழு அமைப்பும் ஒரு பிரமை மற்றும் கல் பலகைகளால் ஆன சுவர்கள் போல இருந்தது. அவன் ஒரு திசையில் நடந்தால் அவன் ஒரு வழியைக் கண்டுபிடிப்பாரா என்று அவனுக்கு ஒருபோதும் தெரியாது. ரோனின், ஜூக்ராம், ஆலிவர் என்று நிலவன் கூப்பிட முரடர்கள், வெறியர்கள் மற்றும் ரேஞ்சர் துணை அதிகாரிகள் அவரது நிழலில் இருந்து குதித்தனர். நீங்கள் இருவரும் இடதுபுறம் செல்லுங்கள், நாம் வலதுபுறம் திரும்புவோம். நீங்கள் இன்னும் 2 வழிகளைக் கண்டால் பிரிந்து செல்லுங்கள். நிலவன் கட்டளையிட்டார். தானும் ஆலிவரும் சரியான பாதையில் செல்ல, ரோனின் அண்ட் ஜுக்ராம் இடதுபுறத்தில் செல்ல. நிலவன் தனது துணை அதிகாரிகளுடன் பார்வையை பகிர்ந்து கொள்ள அனுமதிக்கும் சிந்தசிஸிலிருந்து பெற்ற மைண்ட்லிங்க் திறனைக் கொண்டிருந்ததால் நேரத்தை மிச்சப்படுத்தவும் சரியான பாதையை தேடவும் அதை பயன்படுத்த முடியும். அவனும் ஆலிவரும் பிரமையில் பல்வேறு திருப்பங்கள் மற்றும் சந்திப்புகளில் இருந்து நடந்து சென்றனர், ஆனால் இன்னும் ஒரு வழியை கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போதுதான் ரோனினின் பார்வையில் இருந்து ஒரு பாதையைக் கண்டார். அது அவர்களை பிரமையிலிருந்து வெளியே இட்டுச் சென்றது. நிலவன் தனது மற்ற துணை அதிகாரிகளுடன் ரோனினின் இருப்பிடத்திற்குச் செல்ல முடிவு செய்தான். அடுத்த அரை மணி நேரம் அவன் அந்த பிரம்மாண்டமான பிரமை வழியாக தேடி ஓடிக்கொண்டே இருந்தார், மேலும் பல பொறிகளைக் கூடக் கண்டார். ஆலிவர் ஒரு ரேஞ்சராக இருந்ததால் பொறிகளை அமைப்பதிலும் செயலிழக்கச் செய்வதிலும் சிறப்பாக பயன்படுத்தப்பட்ட திறன்களைக் கொண்டிருந்தார். எனவே இந்த பொறிகளுக்கு பலியாகி அவற்றை கடந்து செல்ல நேரத்தை வீணடிப்பதில் இருந்து அவன் தப்பினார். 1 மணி நேரத்திற்குப் பிறகு நிலவன் மானா இணைப்பு மூலம் பகிரப்பட்ட பார்வை காரணமாக பிரமையிலிருந்து தப்பினார். பின்னர் அவனுக்கு முன்னால் ஒரு பெரிய குகை போன்ற நுழைவாயிலைக் கண்டார்.
நுழைவாயிலுக்குள் இருந்து ஏராளமான கூச்சல் சத்தங்கள் வருவதை நிலவனால் கேட்க முடிந்தது. அவன் விரைவாக நிழல் நடைப்பயணத்தை செயல்படுத்தி இந்த நுழைவாயிலின் இருண்ட நிழல்களுக்குள் கலந்து உள்ளே பயணிக்கத் தொடங்கினார். இந்த மாடியில் இருந்து என்ன எதிர்பார்க்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். அதனால் அதன் மக்களை பார்த்தபோது அவர் ஆச்சரியப்படவில்லை. நிம்ஃப்கள். இவை முற்றிலும் வெள்ளை நிறத்தில் கூர்மையான மற்றும் வலுவான கூர்மையான குளம்புகளைக் கொண்ட 3 கால்களில் ஊர்ந்து செல்லும் குளிர் இரத்தம் கொண்ட பூச்சி போன்ற உயிரினங்கள். உலோக ஈட்டிகள் மற்றும் ஈட்டி முனைகளைப் போல அல்ல, வாயிலிருந்து ஒட்டும் மஞ்சள் திரவத்தை வெளியேற்றும் கூர்மையான பற்களின் தொகுப்பு. அவன் படித்ததிலிருந்து இந்த உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கு இரத்தத்தையும் சதையையும் உண்கின்றன. அவை உயிர் வாழ்வதை உறுதி செய்தால் அவை நரமாமிசம் கூட செய்யும். அவற்றின் பூச்சி போன்ற தோற்றமும் ஊர்ந்து செல்லும் விதமும் பூச்சிகள் மற்றும் லார்வாக்களுக்கு பயந்த எந்த பெண்ணையும் உடனடியாக பயமுறுத்தும். அந்த உயிரினங்களுக்கு கண்கள் இல்லை. அவற்றின் புலன்கள் வெப்பக் கையொப்பத்தின் அடிப்படையில் அனைத்தையும் கண்டறியும். நிழல்களுக்குள் தனது இருப்பை முற்றிலுமாக மறைத்த ஷேடோ வாக் இல்லை என்றால் இந்த அரக்கர்களால் தான் கண்டுபிடிக்கப்பட்டு சூழப்பட்டிருப்பேன் என்பதை நிலவன் அறிந்திருந்தான். நிலவன் தனது இருப்பை முற்றிலுமாக மறைத்துக் கொண்டு பல குழுக்களை நோக்கி நடந்து சென்றபோது இறுதியாக தரையின் முனையை அடைந்து இந்த அரக்கர்களால் நிறைந்த ஒரு பெரிய இடத்தைக் கண்டார். 200க்கும் மேற்பட்ட நிம்ஃப்கள் ஒன்றன் மேல் ஒன்றாக ஊர்ந்து சென்று சிறிய இறைச்சி துண்டுகளையும் உண்ணக்கூடியதாக தோன்றியவற்றையும் கொண்டு வந்தன. ஊர்ந்து செல்லும் அரக்கர்களின் கூட்டத்தின் நடுவில் 8 கால்களைக் கொண்டு ஒரு பெரிய தேவதை நின்று கொண்டிருந்தது. அதன் வயிறு ஒரு முழு வளர்ந்த யானையின் அளவை விட குறைவாக இல்லை, மேலும் பற்களுக்கு நீண்ட கூர்முனைகளைக் கொண்டிருந்தது. 15 மீட்டர் உயரமுள்ள ராட்சத நிம்ஃப்தான் தரை தலைவராக இருந்தார். நிழல் நடைப்பயணம் இல்லை என்றால் இந்த நூற்றுக்கணக்கான நிம்ஃப்களுடன் சண்டையிடாமல் நான் இவ்வளவு ஆழத்தை எட்டியிருக்க மாட்டேன். நிலவன் சுற்றியுள்ளதை பார்த்து முகத்தில் ஒரு சிக்கலான வெளிப்பாட்டுடன் தனக்குள் பேசிக்கொண்டான். மொத்த நிம்ஃப்களின் எண்ணிக்கை 400ஐ நெருங்கியிருந்தது. 50 முதல் 80 மூத்த போராளிகளைக் கொண்ட ஒரு குழுவை அழைக்க போதுமானதை விட அதிகம். இந்த குகையின் உள்பகுதிகளுக்குள் நுழைவது மட்டும் கடினமான பகுதியாகும். மேலும் பாதி பேர் இந்தச் செயல்பாட்டில் இறந்து விடுவார்கள். நான் அதை எப்படி கொல்வது? இந்த மாபெரும் அசுரனை எப்படி அகற்றுவது என்ற உத்தியைப் பற்றி யோசிக்கத் தொடங்கினேன். அவர்கள் வெப்பக் கையொப்பங்களை பின்பற்றுகிறார்கள், இல்லையா? நிலவன் தனது அடுத்த நகர்வை நினைவில் வைத்துக்கொண்டு திட்டமிட்டார். நிலவன் குகையின் நடுப்பகுதியை நோக்கி விரைவாக திரும்பி ஒளிந்து கொள்ள ஒரு காலியான இடத்தை கண்டுபிடித்தார். நிழலில் இருந்து வெளியே வந்த பிறகு அருகிலுள்ள நிம்ஃப்கள் தனது இருப்பைக் கண்டறியும் வரை காத்திருந்தான். அவன் எதிர்பார்த்தது போலவே அருகிலிருந்து ஊர்ந்து செல்லும் பறவைகளின் கூட்டம் கூச்சலிட்டு சில நொடிகளில் கூட்டமாக அவன் மீது தாக்குதல் நடத்தியது. தீப்புயல் நிலவன் கூச்சலிட்டு இந்த கூட்டத்தின் நடுவில் தனது உள்ளங்கையில் இருந்து ஏஒய் அழிவு மந்திரத்தை ஏவினார். 10 மீட்டர் இடத்தை ஆக்கிரமித்து இந்த உரத்த வெடிப்பிற்குப் பிறகு குகை அதிர்ந்தது. இதனால் அந்த இளந்தேவதைகள் உயிருடன் எரிந்தன. இதன் காரணமாக மற்ற அனைத்து இளந்தேவதைகளும் அவன் இருக்கும் இடத்திற்கு வரத் தொடங்கின. அந்த குழு வெறும் 20 வினாடிகளில் இன்னும் பெரிதாகிவிட்டதால் நிலவன் மற்றொரு ஃபயர்ஸ்டார் மந்திரத்தை ஏவி ஷேடோ வாக்கை மீண்டும் செயல்படுத்தி மறைந்தார். நிலவன் விரைவாக முதலாளியின் இருப்பிடத்திற்கு பயணித்தார். நீங்கள் அனைவரும் வெளியே வாருங்கள். நிலவன் கட்டளையிட்டார். ருத்ராவை தவிர அவரது அனைத்து துணை அதிகாரிகளும் அவரது நிழலிலிருந்து வெளியே வந்தனர், ஏனெனில் இது ஒரு மூடப்பட்ட இடம். நிம்ஃப் முதலாளியின் புலன்கள் மற்றவர்களை விட மிகவும் கூர்மையாக இருந்ததால் எதிரிகளின் கூட்டம் நெருங்கி வருவதை அது விரைவாக உணர்ந்து உரத்த குரலில் அலறி தனது கூட்டாளிகளை திரும்பி வருமாறு கட்டளையிட்டது. ஒமேகா தனது சிடர் நகங்களால் தாக்கினார். மேலும் 6 ஜெனரல்களும் ஒமேகாவுக்கு அவர்களின் திறமைகளால் உதவினார்கள். நிலவன் திசை திருப்பிய சிறிய தேவதை படை ஒரு நிமிடத்தில் அங்கு வந்துவிடும். அதனால் அவர்களுக்கு மிகச்சிறிய வலி மட்டுமே இருந்தது. மந்திரவாதியான செரில் மந்திரவாதி திறமைகளையும் கொண்டிருந்ததால்
நிம்ஃப் முதலாளியின் மீது தீ மந்திரங்களை வீசினான். அது அவரை கிளர்ச்சியடையச் செய்து நிறைய சேதத்தை ஏற்படுத்தியது. டாண்ட் மற்றும் டிஃபென்ஸ் வால் போன்ற திறமைகளைக் கொண்ட டாங்கியாக பிளாக்வால் இருந்தார். அதே நேரத்தில் முக்கிய சேத வியாபாரியாக ஒமேகா இருந்தார். அவர் அவ்வப்போது குதித்துத் தாக்கினார். இது தரை முதலாளியை மீண்டும் மீண்டும் காயப்படுத்தியது மற்றும் திசை திருப்பியது. வேறு வார்த்தைகளில் சொன்னால், கீழ்நிலை அதிகாரிகள் தங்கள் எண்களைக் கொண்டு தரை முதலாளியை மிரட்டிக் கொண்டிருந்தார்கள். இருப்பினும் இந்த தாக்குதலின் முக்கிய குற்றவாளியான நிலவன் எங்கும் காணப்படவில்லை. தரை தலைவர் நீண்ட மற்றும் கூர்மையான குளம்புகளைப் போல தனது கம்பத்துடன் சண்டையிட்டுக் கொண்டே இருந்தபோதும், பல்வேறு திசைகளிலிருந்து பல தாக்குதல்களுக்கு எதிராக தற்காத்துக் கொண்ட போதும், அதன் கால்களுக்கு கீழே ஒரு சிறிய நிழல் ஊர்ந்து சென்றது. அப்போது ஒரு நீண்ட வெள்ளை கத்தி அந்த ராட்சத தேவதையை அதன் வயிற்றின் கீழ் இருந்து குத்தியது. ஒரு மனித உருவம் ஒரு நீண்ட வாளை பிடித்துக் கொண்டு தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி தரை முதலாளியை பிரிக்கத் தொடங்கியது. போதுமில்லை என்று நிலவன் கத்தி இந்த ராட்சத நிம்ஃபின் வயிற்றுக்குள் சிக்கிக் கொண்டபோது கத்தினான். அவர்களைத் தடுத்து நிறுத்துங்கள் என்று நிலவன் தனது துணை அதிகாரிகளிடம் வரும் அரக்கர்களின் கூட்டத்தை தடுக்க உத்தரவிட்டார். நிலவன் வாளை விட்டுவிட்டு அந்த தேவதையின் முதுகில் குதித்தான். அவன் தன் 2 கைகளையும் அதன் தலை போல் தோன்றியதில் வைத்தான். அவன் கைகளில் இருந்து பச்சை நிற திரவம் ஒன்று தோன்றி தேவதையின் தலையில் தெளித்து அதன் தோலை உருக்க ஆரம்பித்தது. அது உடலுக்குள் ஊடுருவியது. விஷ அமிலம். புகழ்பெற்ற சோமிரின் உடலை உறிஞ்சுவதன் மூலம்தான் பெற்ற விஷ அமிலத்திறனை நிலவன் இறுதியாக பயன்படுத்தினார். இந்த அமிலம் மிகவும் ஆபத்தானது மற்றும் அமிலத்தன்மை கொண்டது. அது திடமான பாறைகளைக் கூட உருக்கும் அளவுக்கு இருந்தது. ஒரு அரக்கனின் தோலைப் பற்றி சொல்லப்போனால், அந்த அசுரன் வேதனையில் அலறிக் கூச்சலிட்டான். விஷ அமிலம் அதன் நரம்பு மண்டலத்தை அழித்துவிட்டது. மேலும் அந்த நிம்ஃப் அதன் உடலை கட்டுப்படுத்தும் திறனை இழந்துவிட்டது. நிலவன் தனது விண்வெளி வளையத்தில் வைத்திருந்த கத்திகளை விரைவாக எடுத்து அந்த ராட்சத நிம்ஃபின் தலையில் மூழ்கடித்தான். இடி. அந்த பெண் குழந்தை மீண்டும் ஒரு சத்தமாக அலறிக்கொண்டு தரையில் விழுந்தது. கடைசியில் தரை தலைவர் இறந்துவிட்டார். நிலவன் மீண்டும் தனது வாளை பிடித்துக் கொண்டு வரும் நிம்ஃப் கூட்டத்தை எதிர்த்து போராடத் தயாரானான். ஆனால் அப்போதுதான் மினியன் நிம்ஃப்கள் ஒவ்வொன்றாக தரையில் விழத் தொடங்கின. அவற்றின் ஆன்மாக்கள் அவற்றின் உடலில் இருந்து உறிஞ்சப்பட்டதைப் போல. மைண்ட்லிங்க் திறன் கொண்ட நிலவன் என்ன நடக்கிறது என்பதை விரைவாக புரிந்து கொண்டார். இந்த கூட்டாளிகள் அனைவரும் மனதளவில் சார்ந்து இருந்தனர் மற்றும் தரை முதலாளியுடன் இணைக்கப்பட்டிருந்தனர். மேலும் நிலவன் முதலாளியைக் கொன்ற பிறகு இணைப்பு துண்டிக்கப்பட்டவுடன் இறந்தார். நிலவன் ஒரு நீண்ட மற்றும் கடினமான போருக்கு தயாராக இருந்தார். ஆனால் அதிர்ஷ்டவசமாக அது நடக்கவில்லை. அவன் ஒரு சிறிய பெருமூச்சு விட்டுவிட்டு ஒரு பேய்த்தனமான புன்னகையுடன் பேசினார். தொடக்கம் மோசமாக இல்லையே. வாருங்கள், என் சொந்தப் படையை உருவாக்குவோம்.